இந்த உலகத்தோட ஆதி தொழில் முதல் தொழில் எது அப்படின்னா அது பானை செய்யறது தான். இந்த மண் எடுக்கிறது போதிய வசதி பத்தல இப்ப உள்ள காலகட்டத்தில் 200 பாத்திரம் அதில் வச்சுங்க, மண் பாத்திரம் வச்சுங்களேன், ஒரு ஒரு 150 பாத்திரம் முழுசாச்சு, 50 பாத்திரம் வேஸ்டேஜ் ஆகும். ஒவ்வொரு வேலையும் இதை தெளிவாக பண்ணணும். ஒரு வேலையில் மிஸ் ஆனாலும் மொத்தம் டோட்டலாக போயிடும். நஷ்டம் வந்து எங்கள் உழைப்பு தாங்க நஷ்டம். இன்னைக்கு பார்க்குற வேலை காசு, அவ்வளவுதான். சாமியை வேண்டிக்கிட்டு கிடைக்கிறது தான். பொதுவாக சொல்லப்போ எனக்கே இதை செய்ய விருப்பம் இல்லை. ஏன்? அதுல போதிய வருமானம் கிடைக்குதுல அதிகமா. இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துல இந்த தொழில் செய்யறதற்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வேதனையோட உச்சமா இருக்கு. பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். இந்த உலகத்தோட ஆதி தொழில் முதல் தொழில் எது அப்படின்னா அது பானை செய்யறது தான். கீழடி நம்ம நாகரிகங்கள்லாம் இந்த மாதிரி பானையோட ஓடுகள்லாம் கண்டெடுக்கப்பட்டது நம்ம பார்த்துருப்போம். அந்த பானையில இருக்கக்கூடிய அந்த கிறுக்கல்கள் தான் இன்னைக்கு நம்ம சாட்சியா இருக்கு. நம்ம கீழடியில நம்ம பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்காங்க, அவருடைய மொழிகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பானையில இருந்து தான் நம்ம ஆதாரமா சாட்சியா நம்ம எடுக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த பானை செய்யக்கூடிய தொழில் இப்ப பொங்கல் பண்டிகை வர்றதை முன்னிட்டு இப்பயும் அதே உயிரோட்டத்தோட இருக்கு. அல்லது இந்த தொழிலாளர்கள் செய்யப்படக்கூடிய கஷ்டங்கள், இதுல இருக்கக்கூடிய சவால்கள், இதோட ஆதி மூலம் எங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு விடை தேடிதான் நம்ம பேராவணி பக்கத்துல இருக்கக்கூடிய பானை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தேடி வந்திருக்கோம். நம்ம நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. இப்ப சமீபமா கீழடியில இருந்து நிறைய பானை ஓடுகள்லாம் கண்டெடுத்திருக்காங்க. நிறைய பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது பானை தொழிலுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. இதுதான் முதல் தொழிலாவே இருந்திருக்கு அப்படின்லாம் தெரியுது. அதை இப்பவும் கைவிடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எங்க இருந்து தொடங்குனது? இதோடைய நீங்க இதுல காட்டக்கூடிய அந்த ஈடுபாடு? என் பேர் ராமமூர்த்தி சங்கரன். கற்கால மனிதங்கள்ல கையினால் உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்த மண் பாத்திரத்தை. அதுலதான் உணவு சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்புறமா தான் இந்த சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. அது கையினால சுத்தணும் இந்த சக்கரத்தை. அதுக்கு அடுத்தா இப்ப மிஷினரி இந்த மாதிரி மோட்டார் செட் பண்ணி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறகுதான் அது இந்த மோட்டார் செட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கையால தான் சுத்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆளு கை உட்காந்து சுத்தணும், ஒரு ஆளு பண்ணணும். இது மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேற என்ன, இந்த மாதிரி மண்ணு பக்குவத்துக்கு கொண்டு வரணும்னா குளத்து மண், ஆத்து வண்டல், இதை ரெண்டையும் ராவா தான் கொண்டு வர மாதிரியா இருக்கு. ரா மெட்டீரியலா தான் கிடைக்கும். அதை வந்து அதுல உள்ள கல், தூசி, மண், அந்த நத்தை ஓடுகள்லாம் வந்து சலிச்சு எடுக்கணும். ஊற வச்சு கரைச்சி அதை சலிச்சு எடுத்துக்கிட்டு அந்த பக்குவத்தை வந்து நம்ம வெளியில எடுத்து இந்த புளியை அந்த இதை விட்டு எடுத்து அதை பக்குவப்படுத்தி இந்த பதத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். இதுல இன்னும் வந்து 3 மண் சேர்க்கணும். மணல் சேர்க்கணும். ஆத்து மணல்னாக்க அந்த ஆத்து மணல் கிடையாது, அந்த வண்டல் மண் சேர்க்கணும். அந்த வண்டல் மண்ணை சேர்த்து அதை வந்து 3 கலவை போட்டு காலாலே மிதிச்சு கலவை போடணும். 3 கலவை போட்டால் தான் அதை இந்த அளவுக்கு நம்ம சக்கரத்தில் வச்சு இதை செய்ய முடியும். இந்த பக்குவத்துக்கு மண் அந்த கைக்கு வரும், இந்த பானையாக உருவாகி வரும். இல்லைன்னா வராது, சரிப்பட்டு வராது. இந்த மண் எடுக்கிறது போதிய வசதி பத்தலை இப்போ உள்ள காலகட்டத்தில். முன்னாடியெல்லாம் வந்து வண்டி மாடெல்லாம் வச்சுருந்தோம், நம்ம தேவைக்கேற்ற போய் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போல்லாம் வந்து மோட்டார் வாகனங்களை பிடிக்க வேண்டிய இருக்குது. டாடா ஏசி, இந்த லோடு வாகனம்லாம் பிடிக்க வேண்டிய இருக்குது. அவங்க சில இடத்துல வரமாட்டேங்கிறாங்க. அது வந்து வாடகை, இந்த தொழிலுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதோடைய பொருள் ஈட்டி நம்ம செஞ்சு கொண்டு வரோம் பதிலாக அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேற வந்து செஞ்சுட்டு அதை வந்து இந்த வெயில் அடிச்சா தான் நாங்கள் சூளை வைக்க முடியும், வேக வைக்க முடியும். குரங்கு மட்டை வச்சு வெட்டி அதை வேக வைக்கணும். அடிமட்டை, தென்னை மரத்து அடிமட்டை இருக்கு பற்றியெல்லாம் அதை வச்சு தான் வேக வைக்க முடியும். அது அள்ளிருந்து கொண்டாந்து சேர்த்து வச்சுக்கிடுவோம். நம்ம சேர்த்து வச்சு சூளையில் வேக வச்சது பிறகு அதில் 1 2 டேமேஜ் ஆகலாம். செங்க கால்வா மாதிரி தான், அதுலேயும் டேமேஜ்லாம் நிறையா போகும்.
ஒரு ஒரு 200 பாத்திரம் அதில் வச்சோம்னு வச்சுக்கோங்க, மண் பாத்திரம் வச்சுங்களேன், ஒரு ஒரு 150 பாத்திரம் முழுசாச்சு, 50 பாத்திரம் வேஸ்டேஜ் ஆகும். அது மாதிரியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில சமயங்கள்ல வந்து நெருக்கி எல்லா பாத்திரமும் சேதம் அடைகிற அளவுக்கும் அந்த வாய்ப்புகள் அமையும். இது வந்து ஒரு இந்த வியாபாரமா இருக்கும். அது அதுல கிடைக்கிறது, அந்த சூளையை விட்டு கிடைக்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய லாபமே. அந்த இது கிடைக்கிறது தான். ஒரு ஒரு பானைக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? எவ்வளவு அப்படி கணக்கு பண்ண முடியாது. இது வந்து இது எப்படி சொல்றதுன்னா, இது இந்த மண்ணை வந்து கரெக்டா அந்த கலவையை கலந்து அதை செஞ்சு அந்த சூளையிலையும் அந்த காய்ச்சல் கொடுப்போம். அனல் மூலியமா காய்ச்சல் கொடுத்து கரெக்டா பண்ணணும். அதை ஒவ்வொரு வேலையும் இதை தெளிவா பண்ணணும். ஒரு வேலையில மிஸ் ஆனாலும் மொத்தம் டோட்டலா போயிடும். அங்கே கொண்டு அந்த சூளையில அடுக்கணும் பார்த்தீங்களா, அதை அடுக்கி உடனே பத்த வச்சு அதை எரிச்சு விட்டோம்னா எல்லாமே போயிடும். தொழில், இந்த பானை செய்யக்கூடிய தொழில இருக்கக்கூடிய சவால், சேலஞ்சு, அதான் சேலஞ்சு. இது வந்து நம்ம மண்ணு பண்ணி இந்த பானை சட்டியில உருவாக்கி இதை கொண்டு சூளையில வச்சு அடிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு தரம் இருக்கும். இன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 2 மணி நேரம் அந்த காய்ச்சல் கொடுத்தா போதும். அதுக்கு ஹீட்டை கொடுக்கணும். வெயிலே இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலா ஹீட்டை கொடுக்கணும். அது சரியா இருந்தாதான் அந்த 200 உருப்படி நம்ம வச்சாலும் அந்த சூளையில அந்த 200 உருப்படி ஓரளவுக்கு 4ல் 3 வீதம் எடுத்துக்கலாம். 4ல் 3 பங்கு எடுத்துக்கலாம். ஒரு பங்கு வேஸ்டேஜ் ஆயிடும். அதனால உங்களுக்கு எவ்வளவு தூரம் நஷ்டமாகும்? இது இந்த நஷ்டம் வந்து எங்க உழைப்பு தாங்க நஷ்டம். வேற வந்து இதை வந்து நமக்கு யாரும் சம்பளம்லாம் கொடுக்கல. நம்ம எவ்வளவு இன்னைக்கு 10 25 உருப்படி பண்றோமா, 50 உருப்படி பண்றோமா, அந்த தவத்தோடு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு 100 பானை பண்றீங்க, 25 பானை வேஸ்டேஜ் போயிருச்சு, 75 பானை தான் உங்களால விற்க முடியுதுன்னா எவ்வளவு தூரம் உங்களுக்கு கையில? அதுல வந்து 2500 நட்டம் தான். அது 100 ரூபா ஒரு பானைனா 2500 நட்டம். அப்ப எவ்வளவு தூரம் உங்களுக்கு கையில இருப்பு நிக்கும்? அப்படியெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்க முடியாது. ஒரு பானைக்கு 10 ரூபா கிடைக்குமா உங்களுக்கு? இல்ல, இந்த மாதிரி செய்யும் போது அந்த மாதிரி கணக்கு பண்ண முடியாது. இது வந்து மண்ணெல்லாம் நாங்க வந்து சம்மர்ல கொண்டாந்து வச்சுக்கிடுவோம். அந்த 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 லோடு பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிடுவோம். இது வந்து எங்களோட சுய தொழில் வந்து எப்படின்னாக்கா, இது நாங்க யாரும் சம்பளத்துக்கு பார்க்கல, இல்ல நம்ம சொந்தமா பார்க்கறத இதை கணக்கு பண்ண முடியாது. ஏதோ வேற நாங்க பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு வர்றோம். முன்னோர்கள்ல இருந்து எங்க குலம் இந்த குலாளர் சமுதாயம் உருவானது அப்போயிலேருந்து எங்க மூலியமா தான் இந்த பாத்திரங்கள்லாம் வெளியானது. அலுமினிய பாத்திரங்கள், உலோக பாத்திரங்கள்லாம் வந்தது இந்த மண் பாத்திரத்தை பார்த்தான். இந்த வடிவமைப்புல வந்தது தானே. ஆரம்ப காலத்துல ஏது உலோகங்கள் உங்களுக்கு? மண்ணு தானே உலோகம். இதை வச்சுதானே உலோகங்கள்ல வந்தது. அப்படிங்கிற போது அதை வந்து அதை வந்து கணக்கு பண்ண முடியாது. யாரும் சம்பளம் கொடுக்க, நான் பாக்குற வேலை, இன்னைக்கு பாக்குற வேலை காசு, அவ்வளவுதான். அதுல கிடைக்கிறது போது நாங்க சாமியை வேண்டிக்கிட்டு கிடைக்கிறது தான். இயற்கை இன்னைக்கு வந்து 50 உருப்படி பண்ணோமா, அதுல 30 உருப்படி தேர்ந்துச்சா, 3000 ரூபாய் கிடைச்சா ரைட்டு. அப்படியே 2000 ரூபாய் போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு போக வேண்டியதுதான். வேற வழி இல்லை. அதை போய் யாரு அந்த உடஞ்ச பாத்திரத்துக்கு யாரும் ஈடுகட்ட முடியாது. எங்களால ஈடுகட்ட முடியாது. நாங்களே ஒரு ஆள் சம்பளம் வச்சு பார்த்தாலும் நாங்க அவங்களுக்கு ஈடுகட்டி கொடுக்க முடியாது. உடஞ்ச பாத்திரம் வேஸ்ட்டானே. எவ்வளவு வெள்ளந்தியா பேசுறாருன்னு உங்களுக்கு புரியுதா? ரொம்ப வெள்ளந்தித்தனமா சொல்லுவாங்க. கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் அவ்வளவு பெரிய உழைப்பாளியா இருக்காரு, ஆள் பார்க்க நல்லா பிராண்டா இருக்காரு, ஆனா வெள்ளந்தியா பேசுறாருல, அதுதான் அந்த தொழில் சார்ந்து அல்லது அந்த தொழிலுக்கு அவங்க வந்து தன்னைத்தானே அர்ப்பணிச்சு பண்ணக்கூடிய விஷயங்களா நான் பாக்குறேன். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க என்னதான் தலைமுறையா நீங்க இந்த தொழில செஞ்சாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் வந்து இந்த தொழில செய்ய வர்றது இல்ல. படிச்சுட்டு நான் பெரிய பெரிய வேலைக்கு போகணும் ஆசை. இதுல வந்து நம்ம வந்து இதுல இந்த தொழில் செய்யும் போது நம்ம உடல் உழைப்பை செஞ்சோம்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நார்மலா இருக்கலாம், அவ்வளவுதான். இதை வச்சு நாங்க வந்து ஒரு இதா வாழ முடியாது, ஒரு சிறப்பான தோற்றங்கள்ல இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த தொழில் செய்யறதுக்கு ஆளே இல்ல, ஆட்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, இன்னும் ஒரு 10 வருஷத்துல இந்த தொழில் செய்ய ஆளே இருக்க மாட்டாங்களா? பொதுவா சொல்லப்போ எனக்கே இதை செய்ய விருப்பம் இல்லை. ஏன்? அதுல போதிய வருமானம் கிடைக்குதுல அதிகமா. என்னுடைய சூழ்நிலையினால இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப உள்ள காலகட்ட விலைவாசிக்கு இந்த பொருள் ஏற்றி நம்ம செய்ய முடியாது, கஷ்டம் ரொம்ப. இந்த மண் பொருள்ல வேலை செஞ்சு இதுல வரக்கூடிய ஊதியம் வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனா உலகத்துடைய முதல் தொழில் இதுதான் இதுதான்.
ஆனா இதுவே இன்னைக்கு அழிய போகுது, இனிமேல் செய்ய ஆளே இல்லைங்கிறப்ப அது ஒரு விரக்தியா இருக்காதா? இது விரக்தியா இருக்கும்போது அதான் எங்க சமுதாயத்திலே எங்க இனத்திலே வேற வேற தொழில் மாறி போய்கிட்டு இருக்காங்க. பொங்கல் வைக்க கூட இனிமேல் மண்பானை கிடைக்காது இல்ல? அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் உலோகம் ஆயிடுச்சு இல்ல உங்களுக்கு. எல்லாரும் வந்து இதை விரும்பி வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இனிமேல் பொங்கல் வைக்கணும்னா மண்பானையில வைக்கவே முடியாது அடுத்த ஒரு 10 வருஷத்துல. முடியாதுதான் சொல்லணும். விவசாயம் மாதிரிதான் அது. விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு வருது இல்ல, அந்த விவசாயம் வந்து அழிஞ்சுக்கிட்டு, அதே விவசாயம் மாதிரிதான் இது. உங்க கண்ணு முன்னாடியே உங்களுடைய பரம்பரை தொழில் அழியுது இல்ல, அது உங்களுக்கு அதுக்கு நாங்க என்ன செய்யறது? அதுக்கு நான் இந்த மாதிரி நல்லா சிறப்பா வாழ முடியும். இன்னைக்கு வந்து நான் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு 50,000 தேவைப்படுதுனாக்க கடன் வாங்கி அந்த 50,000 கடன் கட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கே. வேற வேலை பார்த்து தானே கொஞ்சம் கூடுதலா காசு கிடைக்குது. இதுல கிடைச்சாதான் இதுல எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்களே. இப்போ எவ்வளவு தொழில் நிறுவனங்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. ஏன் இதுக்கு தொழில் நிறுவனம் உருவாகலை? ஏன்? அதுதான் அந்த மண்ணுடைய இதே. எல்லாரும் மக்களும் வந்து கண்ணோட்ட பார்வைக்கு நாகரிகம் வளர்ந்து எல்லாமே ஒரு மாதிரியா உலகம் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே சில்வர் பாத்திரம், காப்பர் பாத்திரம் உள்ளது, அந்த மாதிரி விரும்பி ஜனங்க போயிட்டு இருக்கு. ஆனா வெயில் காலத்துல மட்டும் மண்பானையில தண்ணி குடிக்கணும்னு விரும்புறாங்க. மண்பானையில ஃப்ரிட்ஜ் எல்லாம் இப்ப வந்திருக்கு. ஆனா தொழில் மட்டும் நசுங்கிட்டு இருக்கு, தொழில் செய்ய ஆள் இல்லைங்கிறப்பெல்லாம் ரொம்ப வருத்தம். அதுக்கு என்ன, எல்லாரும் அந்த மனசுல நினைக்கணும்ல. ஒரு சில பேர் நினைச்சு என்ன பண்றது? எல்லாருமா ஒரே மாதிரியா மனநிலையில இருக்காங்க, நாலேஜ்ல இருக்காங்க. எல்லாரும் அந்த நிலைமை இருந்தா தானே அது. எல்லாரும் இந்த உலகத்துல உள்ள அனைத்து பேரும் மண் பாத்திரத்திலேயே புழங்குனாங்கனாக்க எல்லாரும் விரும்பி வருவாங்க இந்த வேலை செய்ய. அவங்களாலதான் வந்த காரணம். எல்லாரும் வந்து இந்த டவுன்ல வந்து சில்வர் பாத்திரம், காப்பர் பாத்திரம், அந்த மாதிரி குக்கரு, இந்த மாதிரி வந்து மிக ஸ்பீடான காலம் உருவாயிருச்சு இல்ல. இதுல வந்து சோறு வடிக்கிறோம்னாக்க 1/2 மணி நேரம் ஆகும். அது 5 நிமிஷம் 2-3 விசில்லே வடிச்சிடுறாங்க. அதைத்தானே எதிர்பார்க்கறாங்க. எனக்கு என்ன குழப்பம்னா, குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்றாங்க, மண்பானையில சமைச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா மண்பானையில சமைச்சு சாப்பிடுற நல்லது எங்களுக்கு வேண்டாம். குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா எங்களுக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்ல, கேன்சர் வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு குக்கர் தான் வேணும்னு மக்கள் அடம் பிடிக்கிறாங்களே, விரும்புறாங்களே. இதை நீங்க எப்படி பாப்பீங்க? அவங்க சொல்லி நாங்க திருத்த முடியுமா? திருத்த முடியாது. இது எப்படி பாப்பீங்க? அதுல சுகர் வரும், கேன்சர் வரும். இன்சுலின் நல்லா சுரக்கும் மண்பானையில. இன்சுலின் சுரக்கும். பெரிய பெரிய டாக்டர்களே இந்த எஃப்எம் பேசுறாங்க தான். மக்கள் மண்பானையில சாதம் வடிச்சு சாப்பிடுங்க, சோறு வடிச்சு சாப்பிடுங்க. அப்போதான் அதோட ஆக்சிஜன் வந்து அந்த 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 சோறுலயே தண்ணி விடாது. அந்த ஹீட்டு நிறைய நேரத்துல இருக்கும். அதை சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். உடல்ல உள்ள வயிற்றுக்குள்ள இன்சுலின் நல்லா சுரக்கும்னு சொல்றாங்க. அதுல சமைச்சா அது கேட்பாங்க நம்ம சொல்லி. அதுதான் கேக்குறேன். மண்பானையில சமைச்சா சாப்பிட்டா நல்லது, குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா சுகர் வரும், கேன்சர் வரும். மக்கள் தெரிஞ்சு வாண்டடாவே குக்கரை சூஸ் பண்றாங்க, மண்பானைய தவிர்க்கிறாங்க. அப்ப இது எல்லா விஷயம் நல்லது கெட்டது தெரிஞ்ச உங்களுடைய பார்வையில மக்கள் மீது உங்களுடைய பார்வை, அந்த என்ன ஓட்டம் என்ன? அந்த ஓட்டம் நம்ம இதுதான் ஓட்டம், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் இப்படி பண்றாங்களே, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் போகுது ஒழிஞ்சு வேற எதுவும். நல்லதை தெரிஞ்சே ஒதுக்குறாங்க, கெட்டதுன்னு தெரிஞ்சே அதுல எடுத்துக்கிறாங்க. ஆமா, அது மாதிரி உலகமே அப்படிதாங்க இருக்கு. இப்போ ஒரு செல்போன் இருக்கு, அதுல நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுல நல்லதே எடுத்துட்டா நமக்கு நன்மையா நடக்கும். எந்த ஒரு பொருளுமே அந்த மாதிரிதான். அது தீமையா எடுத்தோம்னா தீமையா தான் நடக்கும். அந்த பொருளை அழைச்சி நம்ம சொந்த பந்தங்களோட பேசுறதுக்கு அந்த போன் தான் யூஸ் ஆகுது. அதை வச்சு பல பேர்கிட்ட பணம் மோசடி பண்றது அந்த செல்போன் தான் யூஸ் ஆகும். அது மாதிரிதான் மண்பாத்திரம். இந்த மண்பாண்டம் செய்யற தொழில் நசுங்கிட்டு இருக்கு. செய்யறதுக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துல ஆளே இருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப கவலையா தெரிவிக்கிறீங்க. அதே நேரத்துல பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கீழடி மாதிரியான விஷயங்கள்ல தமிழர்கள் இங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, நாகரிகம் இங்கெல்லாம் இருந்திருக்கு. தமிழ் மொழி இந்த பானையில இருக்கக்கூடிய அந்த ஓடு, அந்த கிறுக்கல்கள் மூலமா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் பெருமையா பார்க்கப்படுதுல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றும்? அதெல்லாம் வந்து எங்களுடைய பெருமையா தான் தோன்றும். அப்புறம் ஏன் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. கீழடியிலே வந்து அந்த இந்த ரெட்டின்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைப்பு மூலியமாவே பண்ணிருக்காங்க. அதாவது இங்க நான் கேள்விப்பட்டேன். அப்பவே இந்த ரெட்டின் வலி போக்கி பிவிசி பைப் பதிக்கிறாங்களா இப்ப, அத வந்து மண்ணிலே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓ, அந்த பிளாஸ்டிக் பைப் வந்து மண்ணிலே செஞ்சு கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்கு இப்ப சிமெண்ட் உரை போடுறாங்க, அது மண்ணிலே இருந்து நாங்க இந்த நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பைப்பு, அந்த செப்டி டேங்கு, அந்த சிமெண்ட் உரைகள் மாதிரி மண் உரைகள், அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த காலத்திலே அந்த மண் தாளிகள் உள்ள பதிச்சு வைப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நாங்க ஆச்சரியமா வியப்படைவோம்.
இப்ப அது மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை அப்படிங்கிறது ஒரு இப்ப யாரும் அது மாதிரி செய்ய போறாங்களா? மின்சார சுடுபாடு வந்துருச்சு. அப்போ வந்து மனுஷனை உள்ள வச்சு புதைச்சாங்க. இப்ப கரண்ட்ல மின்சார சுடுபாடு வந்துருச்சு. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் கீழடி நினைச்சா பெருமையா இருக்கு, இன்னொரு பக்கம் மண் எடுக்கிறதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த மண் பானைகள் மண் பாண்டங்களை யாரும் மக்கள் வாங்க முன் வர மாட்டேங்கிறாங்க. இந்த சூழல்ல நீங்க பொதுமக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? பொதுமக்களுக்கு முதல்ல மனசுல பொறுமை வேணும். பொறுமையோட இந்த மண் பாத்திரத்தை செயல்படணும். அதான் நான் வேண்டிக்கிறேன் பொதுமக்கள்கிட்ட. வந்து நம்ம பொறுமையா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு அவசர காலகட்டத்துக்கு போகாம இயற்கையா நம்ம உடல் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும், பின்னாடி வர்றவங்க நல்லா இருக்கணும், மண் பாத்திரத்தை பயன்படுத்துங்க. அவசர காலத்துக்கு தகுந்தபடி அலுமினிய பாத்திரத்துக்களை பயன்படுத்தினீங்கன்னா நோய் நொடியை வரத்தான் செய்யும். அப்படியே அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை? அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து என்னன்னாக்க, இந்த மண் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வந்து எப்போதுமே ரெகுலரா மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு எந்த தடை விதிக்க கூடாது. அது ஒண்ணு. வேற விதமா வந்து உங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட இந்த நியூஸை கேட்டுக்கிட்டு இவ்வளவு கஷ்டம் இருக்குதா இதுல அப்படின்னு ஒரு நிதி உதவிகளை இந்த முடியாத இந்த வயசானா செய்ய முடியாது. ஒரு நல்ல அதை திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மண்பாண்ட வாரிய திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதை சரியானபடி அந்த அரசு ஊழியர்கள் செயல்பட்டு அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைச்சால பெரிய விஷயம். மாதம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபா வேணும். வேற 9 நாளைக்கு ஒரு சாப்பாடு செலவுக்கு ஒரு உறுப்பினருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா 3000 ரூபா பணம் ஒரு மாசம் கிடைச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு கிடைக்க சொல்லலை, வயசானவங்களுக்கு. அவங்கெல்லாம் பாவம், அந்த ஒரு 50 வயசுக்கு மேலே அதை செய்ய முடியாது. அதை மண்ணை மிதிச்சு அதை ரெடி பண்ணி அதை பானை அதை செய்ய முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் எங்கள் சமுதாயம் ரொம்ப நலிவடைஞ்சு கிடக்கும். அதிகமாக வந்து வயசானவங்கெல்லாம் ரொம்ப ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு நாளைக்கு சமைச்சா 2-3 நாளைக்கு சாப்பிட்ற ஆள்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு சமைச்சு 2-3 நாளைக்கு அந்த சாப்பாடை வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆள்லாம் இருக்கு. பழைய சோறா சாப்பிடுவோம், பழைய சோறு பழைய குழம்பு அன்றாடம். இது வந்து இந்த தொழில் செய்கிறவங்க ஒரு திருப்தியாக இருக்க முடியாது. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியாது. அதான் நான் சொல்லுவேன் இந்த தொழிலை பொறுத்தவரை. ஒரு பானை செய்யறதுக்கு பொதுவா எத்தனை நாட்கள் ஆகும்? அந்த மண்ணு வெயில்ல காய வச்சு அந்த மண்ணை இந்த பக்குவத்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும். மண்ணை எடுத்துட்டு வந்து காய வச்சு இந்த பக்கத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு வாரம். ஒரு வாரம். சரி, ஒரு வாரத்துல பானைகள் உருவாக்கலாம். அது 10 பானை 20 பானை 30 பானை உருவாக்கலாம். ஒரு பானைக்காக நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். 10 பானை உருவாக்குறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதுக்கப்புறம் சூடு பண்ணணும்ல. அது அந்த சூளைக்கு வந்து ஒரு 300 உருப்படி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 300 பீஸ் பிடிக்குதுன்னாக்க அந்த 300 உருவாக்கிட்டு தான் சூளைக்கு போவோம். அந்த 300 வந்து ஒரு 10 நாள்ல செய்வோம். அந்த 300 வந்து 10 நாள்ல செய்வோம். சூளைக்கு எப்ப எடுத்துட்டு போவீங்க, எப்ப சூடு பண்ணுவீங்க? அன்னைக்கு சூளை வைக்கிறது தான், அன்னைக்கு மட்டும் வெயில வச்சா போதும். அப்படின்னா ஒரு பானையா இல்லாம ஒரு 300 பானை உருவாவதற்கு ஒரு நாளைக்கு 30 பானைன்னா 10 நாளைக்கு 300 பானை, 300 உருப்படி. அந்த 300 நாங்க சூளைக்கு ரெடி பண்ணிடுவோம். ஒரு பானையோ 300 பானையோ ஒரு பானை உருவாவதற்கு 10 நாட்கள் குறைந்தபட்சம். ஆமாங்க. அது அப்படியே தலைவடை பொருளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் சூளைக்கு போயிடுவோம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு வெயில வச்சா போதும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பானை உருவாவதற்கு 10 நாள் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு பானை கடையில போய் வாங்க போனாலே 100 ரூபாய் 150 ரூபாய் அவ்வளவுதான் வாங்குறோம். அதுல அவங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஒரு பானை உருவாக்க 10 நாள், அதுக்கப்புறம் அதை விற்கிறாங்களே 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு, அது அவங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை கேட்கறதுக்கு. அதனாலதான் இந்த தொழில் இன்னமும் இந்த தொழிலாளர்கள் நலிந்து கொண்டு இருக்கிறார்கள், நலிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த அவலத்தை மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பொங்கல் பண்டிகை இப்ப வரதை முன்னிட்டு அந்த பொங்கல் பானையை செய்யக்கூடிய அந்த தொழில் எப்படி இருக்கு? ஏன்னா அதுதான் அந்த உலகத்தோட முதல் தொழில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொழில் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்காக தான் அந்த பானை செய்யக்கூடிய இடத்துக்கிட்ட அங்க வந்திருக்கோம். அவங்ககிட்ட பேசுனது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, 2 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரிதான் ரொம்ப வேதனையா சொன்னாரு. அடுத்த 10 வருஷத்துல பொங்கல் வைக்கிறதுக்கு மண்பானையே இருக்காது, எல்லாமே குக்கர் அலுமினியம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுல மண்பானையில இனிமேல் 10 வருஷத்துக்கு அப்புறம் பொங்கலை வைக்க மாட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனையோட சொல்றாரு. நிறைய காரணங்களும் அதுக்கு சொல்றாங்க. அரசுக்கும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. என்னதான் அரசு சில முடிவுகள் முன்னெடுத்து வந்தாலும் பொதுமக்கள்
நீங்களா மனசு வைக்கிற வரைக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வந்து ரொம்ப இன்னும் கீழ்நிலையை தான் நோக்கி போறாங்க. ஏன்னா இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துல இந்த தொழில் செய்யறதற்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வேதனையோட உச்சமா இருக்கு. அந்த உலகத்தோட முதல் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடைசி தலைமுறைகளாக இப்ப இருந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி தலைமுறையின் கடைசி பானைகள் இங்க உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வருத்தத்தோட என்னாலையும் பதிவு பண்ண முடியுது. ஸோ பொதுமக்கள் நீங்களாதான் சில விஷயங்களை முன்னெடுத்து நலிந்த மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில உங்களால முடிஞ்ச வகையில வருஷத்துக்கு ஒரு பானையோ 2 பானையோ குறைந்தபட்சம், ஏன்னா நம்மலாம் மண்பானைகளை வாங்கி பல வருஷம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொங்கலுக்காவது ஒரு 2 பானை 3 பானை வாங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்துல சின்னதா ஒரு ஒளி ஏற்றி வைப்போம் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிறத தாழ்மையோட இந்தியா தமிழ் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களோடு நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறோம்.